யூடியூப் லைவ் வந்து கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன்டா. யூடியூப்ல சின்ன ஒரு இஷ்யூ உண்டு. அதில் யூடியூப் லைவ் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நான் போன கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தேன். அதுக்கு முதல்ல நோட்ஸையும் பேப்பர் அதுக்கு முதல் செஞ்சதையும் நீங்க தாருந்தீங்க. மெசேஜ் போட்டேன், நீங்க அனுப்பிக்கல. வீடியோ வந்துமா யூடியூப்ல இருக்கும் சரியா? யூடியூப்ல அதை பார்த்து யூடியூப்ல எப்படி அடிச்சீங்க நீங்க? இந்த அகாடமியோட நேம் போட்டு அகாடமியோட நேம் போட்டீங்கன்னாலே வருமா என்னோட போட்டோ போட்டு. சரியா? அதுக்கு உள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்னு இருக்கும், இல்லாட்டி வீடியோ இருக்கும், இல்லாட்டி லைவ் இருக்கும். லைவுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா கடைசியாக நடந்த வகுப்புகள் இது போட்டிருக்கும். இப்போ நாங்கள் இந்த லாஸ்ட் நடந்த செல்லது மட்டும் போடாமைக்கும் மற்ற எல்லாம் போட்டு தான் இருக்கும். சரியா? நீங்க எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டு வந்தாதான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். சரியா? எல்லாரும் என்ன செய்யுங்க, ஸ்டேட்டஸ் போட்டு வாங்க பச்சா பிள்ளைகள் கிட்ட. கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னே நீங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்கன்னா லிங்கை முன்னுக்கே அனுப்புறது நீங்க போட்டாதான் மற்றவர்களுக்கு தெரிய வரும் கிளாஸ் நடக்கிறது. நான் போட்டேன் சார். நல்ல விஷயம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து போடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து போடுறீங்களா? சரி, ஓகே. நம்ம இந்த அடுத்த வீக் நடக்காதானே கிளாஸ், தெரியுமா? அடுத்த கிழமை பெருநாள் கிழமை அப்படின்றதால எல்லாருக்கும் கிளாஸ் வந்து லீவு கட்டியிருந்தாங்க. அதில் லீவு போடுவோம். அதோட சேர்த்து எல்லாருக்குமான தனித்தனி குரூப், எப்படி 6ஆம் ஆண்டுக்கு தனி குரூப், 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு சொல்லி தனித்தனி குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். சரியா? இல்லைங்கட்டா? அப்ப அதுல உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ்ல இருந்து எல்லாமே போடுவாங்க. இன்னைக்கு தான் வந்தீங்களா புள்ள? இவ்வளவு நாள் வரல. இவ்வளவு நாள் வரல புள்ள. சார் எப்படி இதுல ஹெட் ஆகுறேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்குதான் எப்படியோ அந்த நீங்க லிங்க் என்னமோ அனுப்பியிருந்தீங்க, அதை ஓபன் பண்ண போறது எனக்கு விளங்கிச்சு. அப்படியா? சரி. அதுல குரூப் இருக்கும் புள்ள. சரியா? அந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அதுல வீக்லி 1 கிளாஸ் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் ஜூன் மாசத்துல இருந்து எத்தனை கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன்? ஜூன் மாசத்துல இருந்து 2 கிளாஸ் நடக்கும். சரியா? நீங்க வந்து என்ன செய்யுங்க, லிங்க் இப்ப எல்லாரும் ஏழுமென்று சொன்னா வாட்ஸ்அப்புக்குள்ள போய்த்துட்டு உங்களோட ஸ்கூலுக்குன்ற ஒரு குரூப் ஒன்று இருக்குமே, உங்களோட வகுப்பாக்கள்லாம் இருப்பாங்க, ஒரு குரூப் உண்டு, அதுல இருக்கா ஷேர் பண்ணி விளங்கல. ஒன்லி அட்மின் அப்படின்னா உங்களோட டீச்சருக்கு அனுப்பி விடுங்க லிங்க். இப்படி ஃப்ரீ கிளாஸ் நடக்குது டீச்சர், நல்ல கிளாஸ், ஷேர் பண்ணி விடுங்க டீச்சர். சரியா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சின்ன பிள்ளைகள் உங்களோட குரூப்கள் இருக்குமே, 8ஆம் ஆண்டு குரூப் அப்படின்னு சொல்லி பேப்பர் குரூப், அந்த குரூப் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டாதான் ஆட்களுக்கு போய் சேரும், விளங்கிட்ட பிள்ளைகளுக்கு. ஓகே சார். சார் சொல்லுங்க. பேப்பர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் செஞ்ச லிங்க்கும் யூடியூப்ல இருக்குமா? ஓம்மா, ஃபர்ஸ்ட் செஞ்சதுக்கும் இப்ப கொஞ்ச நாள் செஞ்சது மட்டும் யூடியூப் வந்து கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கோம், அதெல்லாம் போடையில. இந்த வீக்ல ரெக்கார்டிங்க நாங்க டவுன்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி விடுவோம், அதுவும் கிடக்கும் அதுல. சரியா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோமா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த கிளாஸ் முடிய எல்லாரும் உள்ள எங்கட குரூப்புக்குள்ள போங்க. நீங்க எந்த குரூப்புக்குள்ள இருக்கீங்களோ அந்த குரூப்புக்குள்ள போயிட்டு எட்னு சொல்லி காட்டும், எட் மெம்பர்ஸ் இந்த இருக்கு, எட் மெம்பர்ஸ் தெரியுதா? இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒருமிக்க எல்லாரும் எட் பண்ணி விடுங்க. சரியா? உங்களோட 8ஆம் ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லாரையும் எட் பண்ணி விடுங்க. ஓகே? ஓகே சார். ஓகே சார். ஏண்டா நீங்க செஞ்சாதான் இந்த கிளாஸ் நம்ம தொடர்ந்து கொண்டு போகலாம். ரைட்டானே? இப்போ ஒருத்தர் செஞ்சு இன்னொருத்தர் செய்யாட்டி அது நஷ்டம். ரைட்டா? அடுத்து வந்து உங்களுக்கு 4 கிழமைக்கலாம் இப்படி கிளாஸஸ்லாம் யாரும் நடத்துறதில்ல. இன்ஷால்லா நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் கொண்டு போடுவோம் 25ஆம் தேதி மாதிரி. சரியா? 6 to 9 பேரண்ட்ஸுக்கு அந்த ஃப்ரீ கிளாஸ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இத்தனையா கேள்வி வரைக்கும் செஞ்சு இந்த 8ஆம் ஆண்டுல தற்க ஞாபகம் இருக்கா?
Part 2 செய்யுங்க sir. பார்ட் 2 செய்யணும். அன்றைக்கு ஆள்கூறுகள் எல்லாம் குறிக்கிறத சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா எல்லாம்? சரி. அடுத்தது எண்கோளம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போறோம். சரியா? பார்ட் 2ல பார்ட் 2 இதுல மொத்தம் 2 பேப்பர் இருக்கு பிள்ளைகள். நான் அந்த 2 பேப்பரும் உங்களை நான் செஞ்சுடுவேன் இன்ஷா அல்லாஹ். அது செஞ்ச முடியும் நம்ம செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா முதலாம் தவணை கிளியர் இல்லாம 2ஆம் தவணை படிக்கலாமா நம்ம? கஷ்டமே. ரைட். அடுத்த நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் கூட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் தான் போடுவாங்க. நான் இப்போ ஃப்ரீ கிளாஸ் அப்படின்றாலும் அப்படி போட்டேன். ஜூன்லேயே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 2 கிளாஸ் போடுவோம் கட்டாயம். அதில் உங்களுக்கு 2 கிளாஸ் கவர் ஆகும். அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் இப்போ நீங்கள் டிரெக்ட்ல போய் 3 கிளாஸ் படிக்கிறதும் இங்கே ஆன்லைனில் 2 கிளாஸ் படிக்கிறோம் கிட்டத்தட்ட சேம் ஆகிக்கும். ஏன்னா டைம் வந்து சரியான மாதிரி குறைவாக போகும். அடுத்த நோட்ஸ் எல்லாம் நான் தந்த நம்பருக்கு அனுப்புறீங்களா எல்லாரும்? நம்பர் இல்லாதவங்களுக்கு இன்றைக்கு நான் மெசேஜ் போட்டுவிட சொல்றேன். உங்களுக்கு மெசேஜ் போடுறாங்க. இப்போ ஒரு அட்மின் உண்டு உங்களோட குரூப்ல, அவங்களுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னா நோட்ஸ் வந்து சேரும். ஓகே. இப்ப முதல்ல எண்கோளம் அப்படின்னு சொன்னா எண்கோளத்துக்கு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்லலாம். எண்கோளம் அப்படின்னா என்ன நீங்க சொல்லுங்க அப்ப யாராவது. எண்கோளம் அப்படின்னா என்ன தெரிஞ்சாக சரியோ பிள்ளையோ சொல்லுங்க. அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்ப்போம் நம்ம. சரியா? எண்கள் அமைந்துள்ள கோலம். என்னம்மா? பயப்படாம சொல்லுங்க. யாருனாலும் சொல்லலாம். எண்கள் அமைந்துள்ள கோலம். ஓகே. வேற எப்படி சொல்லலாம்? ஒரு ஒழுங்குல அமைந்திருக்கிற கோலம். ஒரு ஒழுங்குல அமைஞ்சிருக்கோன்றது கட்டாயமா எண்கோளத்துல? எண்கோளத்துல வந்து ஒரு ஒழுங்குல அமைஞ்சிருக்கோன்றது கட்டாயமா? இல்ல. இல்ல. எண்கோளம் அப்படின்னு சொன்னா எண்கள் ஏதோ ஒரு ஓர்டர்ல, இப்போ 1 3 7 9ன்னு வந்திக்கலாம், 10ன்னு வந்திக்கலாம், 12 வந்திக்கலாம். அது எண் வந்து ஏதோ ஒரு டிசைன்ல இப்பத்தே நீங்க படிக்கிறது எல்லாமே கூடிக்கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். எப்படி இப்ப படிக்கிற எல்லாமே கூடிக்கொண்டு போற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் வர வகுப்புகள்ல படிப்பீங்க குறைஞ்சு கொண்டு போறதும். அவ கூடிக்கொண்டு போனாலும் எண்கோளம் தான், குறைந்து கொண்டு போனாலும் என்னது எண்கோளம் தான். அதுல ஸ்பெசிபிக்கா சிலது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இவங்க எல்லாருக்கும் பேர் ஒன்று இருக்கு. இப்ப நான் எக்ஸாம்பிள் கொண்டு எழுதி கொள்றேன். 2 4 6 8 10. அங்கால இப்படி ஒரு 3 டொட் வைக்கிறேன். எப்படின்னா என்ன அர்த்தம்? 3 டொட்டோட அர்த்தம் என்ன? அப்படியே போ. இதுல இந்த 2 அப்படின்னு சொல்றது வந்து எத்தனையாவது இருக்கு? அப்ப இந்த எண்கோளத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவோம் உறுப்புகள். அப்ப முதலாவது இருக்கிற ஆளுக்கு பேர் என்ன? முதலாம். ரெண்டாவது இருக்கிற ஆளுக்கு பேர்? அப்ப மூணாவது இருக்கிற ஆளுக்கு பேர்? மூணாம் உறுப்பு. அப்ப உறுப்புகள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா சரியா கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டிருக்கும். எத்தான் சொல்லுவோம்? முதலாம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு. இப்ப இதுலயும் மெயினா பாருங்க, பொது வித்தியாசம் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. பொது வித்தியாசம்னா என்ன அர்த்தம்னா இதுல பொது வித்தியாசம் இருக்கா? எல்லாரும் பார்த்து சொல்லுங்க பாப்போம். இந்த இருக்கே, இதுல பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா? இருக்கு. இதுல பொது வித்தியாசம் ஒன்று இருக்கா? இருக்கு. ஆனா ஒரே மாதிரி பொதுன்னு அமைதி அமைதி எல்லாரும் அமைதியா இங்க நான் சொல்றது கேளுங்க. இதுலயும் பொது வித்தியாசம் சொல்லல, இதுல வித்தியாசம் தான் இருக்கு. பொது வித்தியாசம்னா எல்லார வித்தியாசம் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். எல்லார வித்தியாசமும் சமனா இருக்கணும் அல்லது ஒரே மாதிரி இருக்கணும். அதான் பொதுவாக இருக்கிற பொது வித்தியாசம். சரியா? இதுல வித்தியாசம் இருக்கு. ஆனா இங்க பொது வித்தியாசம் இருக்கு. அதை எப்படி காண்றது அப்படின்றது முதல்ல பார்ப்போம். பொது வித்தியாசம் எப்படி காணணும்டா, முதலாம் உறுப்பை விட்டுட்டு மிச்சம் யாரை வேணா எடுக்கலாம். சொல்லுங்க.
முதலாம் உறுப்பை விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையும் எடுக்கணும். முதலாம் உறுப்பை விட்டுட்டு மிச்சம் யாரை வேணாலும் எடுக்கலாம். அப்ப நம்ம யாராவது ஒரு ஆள் எடுத்து சொல்லுங்க, யார் எடுப்போம்? இப்ப சொன்ன 2 எடுக்கல, அதே அவர் முதலாம் உறுப்பு. முதலாம் உறுப்பை விட்டு மிச்சம் ஆள் எடுக்கணும், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சரி 8 எடுப்போமா? சரி 8 எழுதிட்டு கழித்தல் போட்டுறணும். 8 எழுதிட்டு என்ன போடணும்? கழித்தல் போட்டுட்டு அவருக்கு முன்னாடி உள்ள உறுப்பு எழுதுங்க. அவருக்கு முன்னாடி உள்ள உறுப்பு எத்தனை? அப்ப எத்தனை வரும்? 8ல இருந்து 2 போனா 8ல இருந்து 6 போனா 2. இப்ப எப்படி நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, முதலாம் உறுப்பு தவிர்ந்த யாரை வேணாலும் எடுக்கலாம். எடுத்து அவர்ல இருந்து அதுக்கு முன்னுக்குள்ள உறுப்பை கழிக்கணும். முதலாம் உறுப்பு தவிர்ந்த வேற யாரை வேணாலும் எடுக்கலாம். எடுத்து அவருக்கு முன்னாடி உள்ள உறுப்பால கழிக்கணும். ஆனா எழுதும் போது கவனமா என்ன செய்யணும்? கழித்தல் குறிய போட்டுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எழுதுனா சரி. எல்லாருக்கும் விளங்கி செய்ய சொன்னது அழகா. பொது வித்தியாசம். இப்ப அடுத்ததுக்கு பேர் பொது உறுப்பு. இது யாருக்கு தெரியும்? பொது உறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொது உறுப்பு அதான கேள்வி. ஓம் சொல்லுங்கம்மா. அமைதி 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 கொஞ்சம் அமைதியாயிங்க. யாரோ கூப்பிட்டீங்க சார்? யாருமா? ஓ சொல்லுங்க புள்ள. பொது உறுப்பு அந்த 2ஆல சரி ஸ்கூல்ல ஒரு இல்ல ஸ்கூல் எல்லாம் வேணாம் சரியா. நம்மட கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ். புள்ள என்ன செய்யுங்க, அமைதியா புள்ள யோசிச்சு சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க பாபம். இந்த 2 4 6 8 10 தொடர்லையா? என்னம்மா இந்த இதுக்கு தான் சொல்லணும், கேள்வி கேட்கல இதுக்கு சொன்னீங்கன்னா போதும். 2 அதுல பொரு உறுப்பு 2 2 தர n வரணும். பொது உறுப்பை பார்த்து பெருக்கிறீங்களா எப்படி பெருக்கிறீங்க? இதுக்கு 2n அப்படின்றது எப்படி வருது? அதான் கேள்வி. n பொது உறுப்பு அப்படின்னு சொன்னா n சார்புல வர்ற சமன்பாடு. பொது உறுப்பு அப்படின்னா n சார்புல வர்ற சமன்பாடு. இவர பொது உறுப்பு என்ன? அது எப்படி காண்றது? அது அதான் அதை நான் கேட்கிறேன். எப்படின்னு சொன்னா எப்படி காண்றோம் நம்ம? ஓகே, நீங்க சொல்ற மாதிரி பொது வித்தியாசம் 2, அதோட பொது உறுப்பு பொது உறுப்பு n. அப்ப இத பெருக்குனா நமக்கு 2n கிடைக்குது. அப்படியா? இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் இப்படி நம்ம செய்ய இயலுமா? இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்படி எழுதின அப்புறம் ஒரு முறை அமைதி அமைதி. இப்படி எழுதின அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணி பார்க்கணும். இப்ப எண்ணுக்கு பதிலாக என்னன்னு சொன்னா என்ன? பொது உறுப்புன்னு சொன்னேன். அப்ப நான் யாரை வேணாலும் போடலாம், எனக்கு விட சரியா வரணும். சரி, நான் இப்ப எண்ணுக்கு பதிலா 1 போடுறேன் அப்படின்னா முதலாம் உறுப்பு வரணும். 2 தர 1 எத்தனை? 2. அப்ப அவங்க சொன்னபடி முதலாம் உறுப்பு 2 வந்தீங்க வந்துட்டு. இப்ப நான் எண்ணுக்கு பதிலா ஒரு 3 போடுறேன். மூன்றாம் உறுப்பு எத்தனை? 3 உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு 6. அப்ப நம்ம கண்ட சமன்பாடு என்ன? சரியா பிள்ளையா? சரி. யார் அது சரி சொல்லிட்டு போறது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அழகாக்காதீங்க. பொறுமை பொறுமை ரொம்ப முக்கியம். சரியா? ஓம் சொல்லுங்க புள்ள. எனக்கு இந்த கணக்கு புக் கேள்வியிலே விளங்கல்ல, அதனால செய்யல. இப்ப செய்யவாத. இப்ப நான் எழுதி முடிச்ச பிறகு எழுதுங்கம்மா புள்ள. சரியா? டைம் தருவேன். ரைட். இப்ப அடுத்தது, இப்ப நமக்கு இந்த பொது உறுப்பு, இது பொது உறுப்பு நம்ம கண்டுட்டோம். பொது உறுப்பு 2 என்னன்னு சொல்லி கண்டுட்டோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த பொது உறுப்பு ஏன் காண்றோம்? போல எல்லாருக்கும்
எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்? எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்? சும்மா ஏதாவது நூடுல்ஸ் போடுறதுக்காக தெரிஞ்சாக்க? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். சரி, இப்ப உமா வந்தாங்கன்னு சொன்னா உமாட்ட கேளுங்க. உமா, நம்ம வந்து சிக்கனை அவிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிக்கனை பாயில் பண்ணி வைக்கிறது. ம். இந்த அவிச்ச சிக்கனை உமாட்ட கேளுங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. உமா நினைச்சா அந்த சிக்கனை கறி காய்ச்சலாம், அல்லது பொரிக்கலாம், பெரட்டலாம். அல்லது பெரட்டலாம். வேற ஒழுங்கா பதில் சொல்லணும். ஏனோ தானோட பதில் சொன்னீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏனோ தானோட பதில் சொன்னீங்கன்னா எல்லாம் ரெக்கார்டிங்ல யாரு கதைக்கிறேன்னு சொல்லி ரெக்கார்ட் லெவல் செய்ய செய்யலாம். வெரி குட். பெப்பர் சிக்கன் செய்யலாம், மசாலா சிக்கன் செய்யலாம். அப்படி பல வகை சிக்கன் செய்யறதுக்கு எது நமக்கு இருந்துச்சு? உயிர்கோழி ஆகிற போது உதவிச்சா, இப்ப அவிச்ச பிறகு உதவிச்சா? அவிச்சது போறோம். அப்படின்னா இந்த சமன்பாட்டுக்கு பேர் அவிச்ச சிக்கன். பொது உறுப்புன்னு சொல்றது, இல்லாட்டி பொது சமன்பாடுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. இது வந்து ஒரு அவிச்ச சிக்கன். அப்படின்னா எனக்கு இந்த எண்கோளத்துல எத்தனையாவது உறுப்பு கேட்டாலும் என்ன செய்யலும்? எனக்கு விட எடுக்கலாம். எத்தனையாவது உறுப்பு இதுல கேட்டாலும் நான் விட எடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு ஆல்ரெடி அவிச்ச சிக்கன் இருக்கு. அப்ப இதுதான் அந்த பொதுவான சமன்பாடு, அதாவது பொது உறுப்பை கண்டு வச்சுக்கோம். இப்ப நமக்கு எத்தனையாவது கிடையாது. உதாரணத்துக்கு நான் வந்து 22ஆம் உறுப்பு என்னன்னு கேட்கிறேன். காணுங்க பாப்பா, 22ஆம் உறுப்பு என்னண்டு? 24. அது என்ன செய்வோம்? எண்ணுக்கு பதிலா என்ன எத்தனைன்னு சொல்றாங்க? 22ஆம் உறுப்புனா என்ன எத்தனைன்னு சொல்றாங்க? என்ன எத்தனைன்னு சொல்றாங்க? 22ஆம். நஃப்லாண்ட பிள்ளையோட மைக்ல ஏதோ பிரச்சனை போல, கொஞ்ச நேரத்துக்கு அன்மியூட் பண்ணாதீங்க புள்ள. உங்களோட மைக்ல இருந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சவுண்ட் கேட்குது, அது வந்து மத்தாக்களை டிஸ்டர்ப் ஆகும். அப்ப நாங்க 22 2ஆல பெருக்கணும். வெரி குட். 2ஆல பெருக்கணும். 22 பெருக்குனா எத்தனை வரும்? 44. 44. அப்ப 22ஆம் உறுப்பு என்னது? 44. அப்ப நம்ம சிக்கனை அவிச்சு வச்சிருந்ததால நம்மளால வேணுமான கறியை செய்யக்கூடியமா இருந்துச்சா? சிக்கனை அவிச்சு வச்சிருந்ததால வேணுமான கறியை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சா? எஸ், ஓம். இதுதான் அந்த அவிச்சு வச்ச சிக்கன். அப்படின்னா இது ஒரு இப்ப இந்த எண்கோளத்துக்கான ஒரு சமன்பாடு. அவ நம்ம அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்றத, அதாவது அவிச்சு வச்சுட்டோம் கேள்வி, அதாவது கோழி அவிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அது மாதிரி செஞ்சு கொள்ள இயலும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 22ஆம் உறுப்பு கேட்டா என்ன, 1,00,000ஆம் உறுப்பு கேட்டாலும் என்ன செய்ய இயலும்? எண்ணுக்கு பதிலா போட்டு பெருக்கி விடைய காணலாம். அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த அவிச்சு வச்ச சிக்கன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா இந்த எண்கோளத்துக்கு? சரியா? அடுத்த நீங்க ஸ்கூல்லயோ போற டியூஷன்ஸ்லயோ வேற வேற மாதிரி சும்மா இது ஏன் வந்துச்சுன்னு கூட சொல்லிக்க மாட்டாங்க. நான் இப்ப உங்களுக்கு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிக்க விளையாச்சு எல்லாருக்கும். ரைட், அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது இந்த கேள்வியே செய்வோம். இப்ப இதுல அடுத்தது இப்பனைக்கு இது ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் கொஸ்டின். இப்ப நமக்கு இதுல இப்படியும் கேட்கலாம். எப்படி? 100 எத்தனையாம் உறுப்பு? எப்படி கேட்கலாம்? நான் கேட்கல, நான் யாரையும் விட சொல்லல. நீங்க வந்து செய்றீங்களா? இங்க புள்ள செய்றீங்களா? வாங்க புள்ள செய்யுங்க. இல்ல, விட சொல்லவே கூடாது. நான் என்ன சொல்லிக்க தான் முன்னிக்க உங்களோட கிளாஸ்ல. நான் கேட்காம என்ன செய்யக்கூடாது? யாரும் விட சொல்ல கூடாது. இப்படி விட சொல்றதால என்ன நடக்கும்? இன்னொரு பொடியன்ற படிப்பை நீங்க என்ன செய்றீங்க? அநியாயமாக்குறீங்க. ஏன்னா அவனுக்கு அடுத்து இது எப்படி காண்றேன்னு சொல்லி தெரியா. இதுக்கு பேர் சொல்லுவாங்க ரிவர்ஸ்ல கேட்கறது. இது நேரா கேட்கறது. அப்படின்னா எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறது ரிவர்ஸ். இப்ப நான் வந்து 22ஆம் உறுப்பு யாதுன்னு தான் கேட்டேன். இத ரிவர்ஸ் கொஸ்டினா மாத்தி என்னட்ட கேளுங்க. 44. 44. வெரி குட். 44 எத்தனையாம் உறுப்பு? 44 எத்தனையாம் உறுப்பு? 22ஆம் உறுப்பு.
அப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பரை தந்து அவர் எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு கேட்கும்போது இந்த நான் 2 என்னன்னு சொல்ற ஆள் இருக்காரு, இந்த பொது உறுப்புக்கு போட்டனே, இது பொது உறுப்புக்கு போடும்போது இதுல நான் என்னத்துக்கு பிரதியிட்டேன், இந்த 2 எண்ணுக்கு தானே பிரதியிட்டேன். பிரதியிட்டு வந்த விட எத்தனை, இங்க எத்தனை விட வரும் அப்படின்னா 2 எண்ணுக்கு போட்ட விட எத்தனை வந்திக்கும், 100. 2 எண்ணுக்கு எண் வந்து ஏதோ ஒரு உறுப்பு, எத்தனையாம் உறுப்புன்னு எனக்கு தெரியாது, ஆனா விட எத்தனை வருது, 100. விட 100 வருது. 2 மடங்கு எண் வந்து 100ஆம் அப்படின்னா இந்த பொது உறுப்பு வந்து 100க்கு சமனா வரும். இங்கேயும் அப்படிதான், இங்க 2 எண் யாருக்கு சமனா வரும், 44. ஆனா நமக்கு எண் தெரியுமே, எண் எத்தனை தெரியும், 44 எத்தனை தெரியும், 22ன்னு சொல்லி எண் தெரியும். 2 எண் தெரிஞ்சதால நான் என்ன செய்யறேன், எண்ணுக்கு பதிலா 22 போட்டு விடையை கண்டுட்டேன். ஆனா அங்க எண் தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த 2 இங்க என்ன செய்யுது, இவரோட பெருக்கப்படுது. இங்கன பெருக்கப்படுறால அந்தாள பக்கம் கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம், உண்மையில அப்படியா நடக்கிறது, நான் சொல்லி தந்தேன் ஞாபகம் இருக்கா, உண்மையில அப்படியா நடக்கிறது, கழிப்படுமாமா. வெரி குட்மா. இந்த ஸ்கூல் ஃபுல்லா பெருக்கல் இருந்தா அது ஏன் வகுக்கிறேன்னு சொல்லுங்க யாராவது, உங்களுக்கு சின்ன வயசுல கூட சொல்லி தந்திப்பாங்களே, ஏன் வகுக்கிறது அப்படின்னா இந்த எண், இந்த 2 நமக்கு தேவை, எண்ணுக்கு தான் விட தேவை, எண் தான் அந்த உறுப்பு, எண் தான் அந்த உறுப்பு, அதைத்தான் காணணும். அப்ப இந்த 2 இங்க பெருக்கப்பட்டா 2 இல்லாமாக்க அதுல எதிர்ச்செய்கை என்ன, பெருக்கிறதுக்கு எதிர்ச்செய்கை பிரித்தல். 2 பக்கம் என்ன செய்யணும், 2ஆல பிரிக்கணும். ஆனா நம்ம எப்படி படிச்சுட்டு வரோம், சேர்மாரம் அதை சொல்ல மறந்துட்டாங்க. எப்படி இங்கால பெருக்கிட்டு இருந்தா அங்கால போய் பிரிபடும். ஆனா நம்ம அப்படி செய்யறதால பிழையா, சரி பிழை இல்ல, சரி. அப்ப என்ன செய்யலாம், நம்ம 2 2ஆல பிரிச்சா ஒரு முறை, இந்த 2 2ஆல பிரிச்சா ஒரு முறை, 100 2ஆல பிரிச்சா எத்தனை, 50 இப்ப 100 எத்தனையாம் உறுப்பு, 50ஆம் உறுப்பு. சரியா? இப்ப இந்த இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, இந்த கேள்வியை செய்ய போறீங்க. செய்வோமா இந்த கேள்விய, ஓகே சார் இதுல சொன்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பொது வித்தியாசத்தை போட்டு எண்ணால பெருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொன்னா, மூணாவதா செக் பண்ணணும். என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அவங்க தந்திக்காங்க 7 9 11 டாட் டாட் டாட். செஞ்சு முடிச்சாக செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க, செய்யாதாக நான் செஞ்சு விடுன்னு பாருங்க. சரி, செஞ்ச அமைதியா இருங்கோ, செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க, மத்தவங்களும் செஞ்சு முடிக்கட்டும். ஓகே ஓகே, சார் செஞ்சிட்டேன் வெரி குட். சார் செஞ்சிட்டேன் நேத்தியான் கிளாஸ்ல தான் நேத்து 6ஆம் ஆண்டு கிளாஸ்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இந்த இவங்க சேர்மார் வந்து பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜூமுக்குள்ள கேமரா ஆன் பண்றது 8ஆம் ஆண்டு வரைக்கும் அப்படி ஒரு இது இருக்கு தானே சில கிளாஸஸ்ல. அப்ப நான் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணோடனே யாரோ ஒரு 2 பிள்ளைகள் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு
அப்ப எங்கட இதுல வந்து நாங்க 18 வயசுக்கு மேற்பட்ட ஜூம்ல இது யூடியூப்ல இருக்கு எங்கட பதிவு. அப்ப கேமரா ஆன் பண்ணி விட்டோன்னு லைவ் ஸ்ட்ரீம்ல அது வந்து சின்ன பிள்ளைல யாரோ எக்ஸஸ் பண்ற மாதிரி காட்ட. இப்போதைக்கு லைவ் ஸ்ட்ரீம் நிப்பாட்டி வச்சு என்ன செய்யலன்னு தெரியல. அதான் நீங்க ஜூம்ல உங்களுக்கு கிளியர் ஆகித்தானே என்ன? ஓ சார். ஓ சார். சார். ஆம் சார். ஓம் சார். பிரசாத், என்ன செய்யுங்க பிள்ளைகள் அமைதியா இருங்க எல்லாரும். ரசாத் என்ன செய்யுங்கன்னு சொன்னா திரும்ப ஒரு ரீஷெடியூல் பண்ணி பாருங்க. ஜூம் லிங்கை கொடுத்து திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து செஞ்சு பாருங்க. சம்டைம்ஸ் அப்படி செஞ்சா ஓகே ஆகும். பாப்பா நான் எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டு பாக்குறேன். நான் அதுக்கு தான் கேமரா ஆன் பண்ண விடுறேன் இல்லை. சில சேர்மா என்ன செய்யறேன்னா அப்படி கேமரா ஆன் பண்ணி டீச் பண்றேன். எனக்கு அப்படி பெருசா விருப்பம் இல்லை. நான் அதுக்கு தான் அப்படி செய்ய வேணாண்டா. அவங்க டக்குண்டு யாரோ கேமரா ஆன் பண்ணி விட்டதோட லைவ் ஸ்ட்ரீம் நின்றுட்டு. இல்லாட்டி பிள்ளைகளுக்கு நான் படிச்சு கொடுக்குறேன்ல இதுல யூடியூப் பார்க்கறதுக்கும் தெரிய வருமே, யூடியூப்ல பாக்குறாங்களுக்கும். சரி பரவாயில்ல, எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படிதானே, எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்கு தானே. கிளாஸ் பண்ணிட்டு ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் யூடியூப் லிங்கா போட சொல்றேன். சரி, யூடியூப் லிங்கா இல்ல, நாங்க ஜூம் லிங்கா போடுவோம். சரியா? கிளாஸ் டைம்லயே படிக்க பாருங்க. சரியா? சரி, இப்ப இதுல முதலாவது கேள்வி கேட்டிருக்கு பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா நான் எப்படி காணும்னு சொன்னேன்? ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது இல்ல ஏதாவது இல்ல ஏதாவது இல்ல உறுப்பை தவிர முதலாம் உறுப்பு தவிர வேற யாராவது ஒரு ஆள் எடுத்து எழுதணும் முதல்ல. சரி, நான் 9 எழுதுறேன். 9 எழுதிட்டு அடுத்த என்ன போடணும்? 7. கழித்தல். கழித்தல் அதுக்கு உள்ள இலக்கத்தை போடணும். கழித்தல் போட்டுட்டு அதுக்கு முன்னுக்குள்ள இலக்கம் எத்தனை? 7. இதை போட்டா நமக்கு விட வந்திக்கும் 2. எத்தனை பேருக்கு 2 வந்துச்சு? எனக்கு வந்துச்சு சார். எனக்கு சார். ரெண்டாவது கேள்வி பொது உறுப்பு யாது? பொது உறுப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல பொது வித்தியாசத்தை எத்தனையால பெருக்கணும்? 2 வித்தியாசத்தை என்னால பெருக்கிடுவோம். சரியா? பொது வித்தியாசத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம்? என்னால பெருக்கிடுவோம். அதுக்கு அடுத்ததா என்ன செய்வோம்? என்ன விடையை போட்டு பெருக்கணும்? இல்ல, பொறுமையா இருங்க, நான் சொல்லித்தரேன். இப்ப பொது வித்தியாசம் 2, அதோட நான் என்ன பெருக்குவேன்? சரியா? பெருக்கின பிறகு நீங்க என்ன செய்யணும்டா, எக்ஸாம்பிளுக்கு 1 போட்டு பாருங்க. முதலாம் உறுப்பு. அப்ப 2 தர 1 முதலாம் உறுப்பு எத்தனை வந்திக்கணும் நமக்கு? 2 தர 1 2. ஆனா இங்க முதலாம் உறுப்பு எத்தனை கேச்சா பிள்ளைகள்? 7. அப்படின்னா 2 7 ஆகணும்னா இன்னும் எத்தனை தேவை? 5 தேவை. 5 நான் என்ன செய்யணும்? 5 நான் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப இதுல என்ன செய்யுங்க? கூட்டி விடுங்க. கூட்டுனா பொது உறுப்பு வந்துச்சு. எத்தனை பேருக்கு பொது உறுப்பு 2 n சக 5 வந்துச்சு? எனக்கு வந்துச்சு சார். எனக்கு வந்துச்சு சார். எனக்கு வந்துருக்கு. சார் பொது உறுப்பு 2 தானே வரும்? பிழை, 2 n வராது. நான் இதுல முதலாவது ஸ்டெப் என்ன சொன்னேன்? பொது வித்தியாசத்தை என்னோட பெருக்குவோம். அடுத்தது என்ன செய்ய சொன்னேன்? அடுத்த அமைதியா இருக்கணும், என்ன மீறி கதை கூடாது யாரும். நான் சொன்னதை சொல்லுங்க. பொது வித்தியாசத்தை என்னோட பெருக்குவோம். பெருக்குன அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னேன்? செக் பண்ணணும். இங்க செக் பண்ணும்போது என்ன வந்துட்டு? டிரெக்டா விட எனக்கு போயிட்டு. இங்க நான் செக் பண்ணும்போது எனக்கு எத்தனை வந்துச்சு? 2 தான் வந்துச்சு. ஆனா இங்க முதலாம் உறுப்பு எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை தேவை எனக்கு? 5 நான் கூட்டுவேன். எல்லாருக்கும் இது விளங்கிச்சான சொன்னது அழகா? சரி, இப்ப அடுத்தது இதுல அடுத்த கேள்வி ஒரு ஆள் வாசிங்க செப்ல. 12 ஒரு ஆள் நஃப்லா வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அப்ப 12ஆம் உறுப்பை கணிக்க.
12ஆம் உறுப்பை கணிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அவிச்சு வச்ச சிக்கன் கிடைச்சிட்டா இல்லையா? அவிச்சு வச்ச சிக்கன் கிடைச்சிட்டா இல்லையா? எத்தனையாம் பக்கமா என்ன நடக்குது எந்த உலகத்துல இருக்கீங்கன்னு தெரியா? அப்ப நீங்க தான் போய் பார்க்கணும் எத்தனையாம் பக்கம் என்ன நடக்குது என்ன செஞ்சு தொடர்ந்து வராங்களுக்கு தெரியுமே எத்தனையாம் பக்கம் என்ன விஷயம் செய்ய படிக்கிறோம்னு தெரியும் தானே? எஸ் சார். இப்ப நமக்கு தேவை 12ஆம் உறுப்பு. 12ஆம் உறுப்பு என்னன்னு சொல்லி நம்ம காண போறோம். அப்ப நமக்கு சமன்பாடு என்ன? இதுதான் 2n சகாஞ்சு தான் அவிச்ச கோழி பொது உறுப்புக்கான சமன்பாடு. எண்ணுக்கு பதிலா எத்தனை போடுவோம்? எண் தான் எத்தனைன்னு சொல்றாங்க. எண் வந்து எத்தனை ஆகிக்கும் போதாம்? 12 இருக்கும் போது. அப்ப 2 எண்ணும் என்ன செய்யுது? பெருக்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். இது சொல்லி தந்திக்க மாட்டாங்க, நான் இப்ப சொல்றேன். இப்படி நான் எழுதிருவேன். இதுல என்ன பிழை விடலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுங்க அப்போ. முதலாவதாக கூட்டல செய்யறது. வெரி குட். முதலாவதாக கூட்டலை செய்யறேன்னு சொல்லி ஒரு பிழை ஒன்று இருக்குது. ஆனா நிறைய பேர் எக்ஸாம் பேப்பர்ல இப்ப நான் கண்டு நிறைய பேர் வந்து என்ன செய்யறது அப்படின்னா இப்போ O level வரைக்கும் இருக்கிறார்கள் கூடி இதுல என்ன செய்யறது 12 5 கூட்டி விடுறது. அது சரியா? இல்ல இல்ல. பெருக்கிட்டு அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த பெருக்கல் எழுதி முடிய இதை சுத்தி என்ன போட்டணும்? பிரேக்கெட். அப்ப முதலாவது நம்ம எதை செய்யணும்? பிரேக்கெட் செய்யணும். 2 தர 12 24 சக 5 24ஓட 5 கூட்டினா 29. 29. சரியா? அப்ப இதுவரைக்கும் எல்லாருக்கும் இந்த எண்கோளம் கண்ட பாடம் அழகா விளங்கிட்டு வருதா? ஓ சார். ஓ சார். ஓம் சார். அடுத்தது 4ஆம் கேள்வி இன்னொரு ஆள் வாசிங்க. ஒரு கேள்வி ஒரு ஆள் தான் வாசிக்கணும். அடுத்தது வாசிங்க. 45ஆம் தொடரின் எத்தனையாம் உறுப்பு? 45ஆம் வந்திருக்காது கேள்வியில. தெளிவா வாசிங்க. 45 இத்தொடரின் எத்தனையாம் உறுப்புன்னு தானே வந்தீங்க. ஓ சார். 45ஆம் வராது. அது கேள்வியில அப்படி போட்டிருக்க மாட்டான். சரியா? அப்ப 45 எத்தனையாம்டா? நான் சொன்னபடி இந்த பொது உறுப்புக்கான விடை எத்தனைன்னு சொல்றாங்க. பொது உறுப்புக்கான விடை எத்தனை? 45. பொது உறுப்புல இந்த எண்ணுக்கு பதிலா ஏதோ போட்டா விடை எத்தனை வருதாம்? விடை எத்தனை வருதாம்? 45. 45. விட 45. இப்ப நமக்கு தெரியும் 5 இங்க கூட்டுப்படுது. வேற சமானுக்காங்கால கொண்டு போகும்போது கூட்டுப்படுறது அங்கால போனா கழிப்படும். இப்ப நான் கேட்கிறேன், இப்படியே இருக்கும்போது நான் 2ஆல கொண்டு வந்து இங்க பிரிக்க இயலுமா? இல்ல, பிரிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க பெருக்கல் மட்டும் இருந்தா மட்டும்தான் பிரித்தல் செய்ய இயலும். சரியா? இப்ப கூட்டல் ஒன்று இருந்துச்சுன்னா முதலாவது கூட்டல் அங்களை கொண்டு போயிட்டா வெறுமனை இங்கால என்ன இருக்கு? இப்ப பெருக்கல் மட்டும்தான் இருக்கு. சரியா? இப்ப கழிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 40. அப்ப 2 n சமன் 40. n சமன் எத்தனை வரும்? 40. எத்தனால பிரிக்கணும் நம்ம? 2 இங்க பெருக்கப்படுது, இங்க வந்து பிரிக்கப்படும். அப்ப n சமன் 40 2ஆல பிரிச்சா 20. 20ஆம் எல்லாருக்கும் விளங்கிச்சா? ரைட், ஓகே. எல்லாரும் எழுதி முடிச்சிருக்கீங்க. சரி சார். ம் சரி, இப்ப பாப்போம். அடுத்தது இப்ப வாசிக்கவா சார்?
வாசிங்க அம்ரா. 5ஆம் 6ஆம் முக்கோண எண்களை கண்டு அவற்றின் கூட்டுத்தொகையை எழுதுக. முக்கோண எண்களுக்கான சமன்பாடு யாருக்கு தெரியும்? 2 முக்கோண எண்கள் காண்றதுக்கான சமன்பாடு 2 சக 1 பிரித்தல் 2 bracket இல்ல 2 ஒரு பெருக்கல் ஆள் 2 தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லணும். தெரிஞ்சால் மட்டும் ஒழுங்கா சொல்லணும். 2 அந்த விவோ பெருக்கல் போன் 2 விவோ போன்ல கதைக்கிறது யார்? இப்ப கதைச்சிட்டு இருக்கிறது யார்? உங்களோட பேர் என்ன? கிறிஸ்தா உங்களோட பேரை வந்து மாத்திக்கொள்ளுங்க. போன்ற பேர்ல கிடக்கு. சரியா? என்ன சொன்னீங்க? 2 எண் பெருக்கல் எண் ஆ நான் சொல்லுவேன் சார். சொல்லுங்க. எண் பெருக்கல் எண் பெருக்கல் bracketக்குள்ள எண் சக உண்டு பிரக்கெட்டுக்குள்ள எண் சக உண்டு. பிரிச்சோனும் 2ஆல. இந்த சமன்பாடு சரியா? ஓ சார். வெரி குட். அழகா சொன்னீங்க. இப்ப நமக்கு எத்தனையாம் கேட்டிருக்கு? 5ஆம் 6ஆம் 5ஆம் முக்கோண எண். 5ஆம் முக்கோண எண் என்ன செய்யணும்? எண்ணுக்கு பதிலா எத்தனை போடணும்? 5. ஒண்டா தர்றாது 5 கீழ் 2. முதலாவது இதை செய்யணும். 5ஐயும் 1ஐயும் கூட்டணும் 6. அப்ப 5ம் 6ம் பெருக்கப்பட போகுது. எத்தனையால பிரிக்கணும்? 2ஆல. 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா 30. 30 2ஆல பிரிச்சா 15. அடுத்தது 6ஆம் முக்கோணம் என்ன எப்படி காணுவோம்? என்னத்தை போடணும் எண்ணுக்கு பதிலா? 6. அப்ப 6 சக உண்டு கீழ் 2. இப்ப 6 தர 6 மட்டும் 7 கீழ் 2. 6 7ஆல பெருக்குனா 42. 42 2ஆல பிரிச்சா எத்தனை? 20. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, முதலாக கேட்டாங்க கூட்டுத்தொகையை கேட்டிருக்கான். சரியா? முதலாக கேள்வி என்னது? இதுல கூட்டுத்தொகை. அப்ப என்ன செய்யணும்? 15ஐயும் 21ஐயும் கூட்டணும். கூட்டினா எத்தனை? 36. சரியா? அது எத்தனையாம் சதுர எண்? சதுர எண்ணோட சமன்பாடு என்ன? எண் தர எண் வெரி குட். சதுர என்ற சமன்பாடு எண் தர எண் அப்படின்னா என்ன? எண் வர்க்கம். எண்ணின் 2ஆம் அடுக்கு அல்லது எண் வர்க்கம். இப்ப நமக்கு சொல்லிக்காங்க 36 எத்தனையாவது சதுர எண்ணுண்டா? எண் வர்க்கம் போட்டா விட எத்தனை வருதாம்? எண் வர்க்கம் போட்டா விட எத்தனை வருதாம்? 36. அப்ப வர்க்கம் அங்கால போய் என்னவா மாறும்? எதிர்ச்செய்கை. உங்களுக்கு தெரியா? அப்படித்தானே? தெரியுமா? இது தெரியுமா எப்படின்னு என்னண்டு? சரி, இதுல 4 போட்டா என்ன தெரியுமா? என்ன வரும் விட? 2 தான் இதுக்கு விட. அப்ப இந்த வர்க்கம் இங்காலவே வர்க்கம் மூலமா போகும். இதெல்லாம் பெரிய வகுப்புக்கு வந்தா படிப்பீங்க. ஆனா அது இப்ப தேவையில்லை. யாராவது ஒரு நம்பரை தந்து அவர் எத்தனையாம் சதுர எண் அப்படின்னு கேட்டுட்டா அவரோட வர்க்கம் மூலம் பெறுமதி. 36 வர்க்கம் மூலம் எத்தனை? 6 தர 6 36 தான் 6 தர 6 எழுதலாம். 36 வர்க்கம் மூலம் எத்தனை? 6. இவரை வர்க்கப்படுத்தி பாருங்க. மறுபடியும் இவரே வருவாரு. உள்ள இருக்கிறாள். வர்க்கப்படுத்தின வாராரா? ஓ சார். சரி ரைட்டா. அப்புறம் முதலாவது கேள்வியை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டோம். சரியா? ரைட். 2ஆவதுக்கு போகுமா? செஞ்சிட்டீங்கன்னா 2ஆவதுக்கு போகும். சாருக்கு எக்ஸாம் தெரியும் நான் சொன்னேன் தானே? செஞ்சு முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? வச்சா பிள்ளைகள் எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து வாரீங்க? சொல்லுங்க பாப்போம்.
மாத்தல மாவனல்ல ஹெமாத்தகம கொழும்பு மாவனல்ல ஹெம்மாத்தகம் கொழும்பு மாளிகாவத்தை அனுராதபுரம் அண்டிதெல் தோட்டம் வியங்கல்ல வியங்கல் மல்வான கட்டுக்கலியாவு மாத்தல கட்டுக்கலியாவ கட்டுக்கலியாவின்றது இங்க இதுலயா இருக்கு அன்றாபத்துலயா அனுராதபுரம் கேக்குறாங்க சரி 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 மாத்தல சரி 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 சரி, அடுத்த கேள்வி போமா போமா ஓகே சார் ஓகே சார் சரி பிள்ளைகள் அடுத்த கேள்வியை வாசிக்கிறீங்களா? யார் வாசிக்க போறது? நான் இதை அழிக்க போட்டேன், எல்லாரும் அழிட்டீங்க. சரி இஷாதா வாசி. இஷாதா இருங்க வரேன். இஷாதா நான் அழிச்சிட்டு வரேன். இஷாதா புள்ள வாசிங்க. அது எத்தனையாவது சதுர எண்? அந்த கேள்வி செஞ்சிட்டம்மா. எனக்கு தெரியா உங்களுக்கு? கேள்வி செஞ்சு விடையும் செஞ்சாச்சு, தெரியா ஆளுக்கு. அடுத்தது வாசிங்க இஷாதா. சார் நான் வாசிக்கவா? அந்த புள்ள இன்னும் வாசிச்சு முடியல, வாசிச்சு முடிய வாசிங்க. நீங்க வாசிக்க இல்லையா புள்ள இஷாதா? அடுத்த ஆளு கொடுக்கையா? சான்ஸ்களை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வாசிக்க விட்லையா? அடுத்த ஆள் வாசி. அந்த புள்ள இஷாதா வாசிக்கல, நீங்க வாசிங்க. பின்வரும் திண்மங்களின் ஒருமுகத்தின் கேத்திர கணித வடிவத்தை பெயரை எழுதுக. சரி, முதலாவது ஒழுங்கான எண்முகி. இப்ப இதுக்கு காண்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சமன்பாடுகள் ஏதாவது? V சக F சமன் வெரி குட். வி சமன் வி சமன் வி சக சக V F சக F சமன் E சக 2. E சக 2. வீணா வெர்டிசஸ் அப்படின்னா என்னது? முகங்களின் எண்ணிக்கை. முகங்கள். வீணா உச்சிகள் தானே? டை வீணா உச்சிகள்ற எண்ணிக்கை. எஃப்னு சொன்னா ஃபேஸ், முகங்கள். முகங்கள்ற எண்ணிக்கை. ஈன்னு சொன்னா விளிம்பு. விளிம்புகள்ற எண்ணிக்கை. எண்ணிக்கை, எட்ஜஸ். சரியா? இப்ப இதுல வந்து இந்த கேள்வி எப்படி செய்யலாம் சொல்லுங்க? இந்த கேள்விக்கு எப்படி செய்யறது? சார் இதுக்கு ஒளியலின் தொடர்புன்னு சொல்றது. வந்து உச்சிட எண்ணிக்கையையும் முகங்கள் எண்ணிக்கையும் கூட்டி வார விடையோட 2 பெருக்கணும். கூட்டணும். அதைத்தான் இந்த சமன்பாட்டுல எத்தனை எழுதிக்கும் இல்லையா? நீங்க சொன்னதை தானே சமன்பாட்டுல எழுதிக்கோமா இல்லையா? சரி. இப்ப இதை எப்படி செய்யலாம் அதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், எப்படி செய்யறது? சார் இதுக்கு ஒயிலரின் தொடர்புன்னு சொல்றதானே? விளங்கலமா? இதுக்கு ஒயிலின் தொடர்புன்னு சொல்லனே. ஆமா ஆமா, ஒய்லர்ஸ் ஈக்குவேஷன். இது என்ன செய்யலாம் சொல்லுங்க நீங்க தான். முதலாவது என்னது? நமக்கு என்ன செய்யணும்? ஒழுங்கான எண்முகி. ஒழுங்கான எண்முகின்னா ஒழுங்கான எண்முகிக்கு எப்படி காண்றது? எல்லா பக்கமும் சமம். ஒழுங்கானன்னு சொன்னா எல்லா பக்கமும் சமன், அது ஓகே. 8 முகங்களை கொண்டு ஒழுங்கா எண்முகின்னா 8 முகம், ஓகே. 6 உச்சி 6 உச்சி 12
அது எப்படி கண்டீங்க 6 உச்சி 12 விளிம்புன்றதை? அதான் என்ற கேள்வி. இப்ப நீங்க ஒரு சமன்பாடை படிக்கிறீங்க, ஆனா அதை எப்படி காண்றீங்கன்னு ஒன்று இருக்கு தானே? ஓ சார். சரி, இப்ப இது வந்து இனி உங்களை கடைசி காலம் வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்களா? கடைசி காலம் வரைக்கும் இது என்ன செய்யாது? இது என்ன செய்யாது? சரி, இப்போ ஒய்லரின் சமன்பாட்டை விட்டு உங்களுக்கு இதுல இதுல நமக்கு எஃப் எத்தனைன்னு தெரியும். இப்ப முகங்கள் எத்தனை? எண்முகினா 8 முகங்கள். சரியா? இப்ப விளிம்புகள் எண்ணிக்கையை காண்றது சமன்பாடு என்ன? விளிம்புகள் எண்ணிக்கையை காண்றது சமன்பாடு விளிம்புகள் எண்ணிக்கையை காண்றது சமன்பாடு தெரியுமா? VAM கூட்டணுமா? இல்ல. அப்ப தெரியாது சார். என்னது? வேற யாருக்கு தெரியும்? தெரிஞ்சாக்கள் தான் கேட்கிறேன். தெரியாத அமைதிங்க. யோசிங்க. இப்ப இதுல வேற என்ன நமக்கு காண இயலும்? உச்சிகள். சரி, உச்சிகள் எப்படி காண இயலும்? உச்சிகள் எண்ணிக்கை எப்படி காணுவீங்க? எட்முகின்னு சொன்னா உச்சிகள் எண்ணிக்கை எத்தனை? 6. 6. வெரி குட், 6. சரி, இதை வச்சுக்கொண்டு நம்ம விளிம்புகள் எண்ணிக்கையை காணலுமா இல்லையா? ஓ சார். இப்ப விளிம்புகள் எண்ணிக்கை எத்தனை வந்திக்கும் அப்படின்னு சொன்னா வி வந்து 6, எஃப் வந்து 8, 14. இதை கூட்டுனா 14. அங்கால ஈன்னு சொல்றதான் ஈன்னு சொல்றா விளிம்பை கொண்டு வந்து கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன? 2 கொண்டு வந்து கழிச்சிங்கன்னா 14ல 2 போனா ஈ வந்து எத்தனை? 12. ஈ வந்து 12. சரியா? அப்ப விளிம்புகள் எண்ணிக்கை 12. இப்ப இந்த கேள்விக்கு இதெல்லாம் தேவையில்லை தான் நினைக்கிறேன். 2வது கேள்வியில் அப்படின்னு கேட்டிருக்கோம். 2வது கேள்வி அப்படின்னு கேட்டுக்க இல்லையே. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்கான இது செஞ்சேன். சரி, இருந்தும் நமக்கு இது ஓர்டருக்கு 3மே தெரியுமே. சரி, இப்ப நமக்கு எண்முகி அப்படின்னு சொன்னா அதுல ஒவ்வொரு முகங்களும் எப்படி இருக்கும்? இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான், டைரக்டா நீங்க சொல்லக்கூடிய விஷயம். எல்லாமே சமனா இருக்கும். அப்ப என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். இதோ கூட நொலேஜ வச்சு கொண்டு எழுதுற விஷயமா இல்லாட்டி யோசிச்சு எழுதுறதா? இது நீங்க படிச்ச நொலேஜ வச்சு கொண்டு எழுத வேண்டிய விஷயம். இது கடைசி வரைக்கும் வருமானு கேட்டா அதெல்லாம் வராது. இந்த வயசோட அது முடிஞ்சு. அடுத்து 2வது பன்னிருமுகி. எழுதித்தான் இருக்கு அதுல. ஓகே சார். அடுத்தது வாசிங்க. ஒழுங்கான அமைதியா இருங்க. பன்னிருமுகிக்கு என்ன வரும்? விட இதெல்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு விளங்க கொண்டதுக்கான எழுதி காட்டினேன் இந்த விஷயத்துல தியரிஸ்ன்னு சொல்லி. பன்னிருமுகிக்கு வந்து எழுதி கொடுங்க. ஒழுங்கான ஐங்கோணி வடிவம். ஒழுங்கான ஐங்கோணி. சரியா? மூணாவது என்ன சொல்லியிருக்கு? ஒழுங்கான 20 முகி. இதுவும் என்ன இருக்கும்? எல்லாமே சமபக்க முக்கோணம். இது புக்ல அப்படியே போட்டிருக்கா? ஆண்டாப்பா புக்ல எல்லாம் அப்படியே போட்டிருக்கா? ஓம் சார், புக்ல இது ஒரு அட்டவணையா இருக்கு. அப்ப இதை நம்ம நொலேஜ வச்சு கொண்டு எழுதுறதா? இது ஒழுங்கா பாடமாக்கினா மட்டும்தான் என்ன செஞ்சு கேளும் எழுதி கொள்ள நமக்கு என்ன ஆகும் ஏழும். படங்கள் தேவைன்னா
கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, இது ஒவ்வொன்றையும் படங்கள் தனித்தனியாக வரும் உங்களுக்கு அந்த 3 பேர். சரியா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரைட், இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த ஒரு ஆள் வாசிங்க. அரியமும் கனவுருவும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கூட்டுத் திண்மமாக உருவாக்கப்பட்டுள்ளது. ம் இக்கூட்டுத் தளவுருவத்தின் உச்சியின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கையை எழுதி ஒய்லரின் விதியை வாய்ப்பு பார்க்க. ஒய்லரின் விதியை வாய்ப்பு பார்க்க. ஒய்லரின் விதியை வாய்ப்பு பார்க்கன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னது சரியா அல்லது இல்லையான்னு பாக்க பிழையான்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் போட்டிருக்கிறதும் கூட்டி வார விடையும் இந்த பக்கம் கூட்டி வார விடையும் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கஷ்டமா அப்படி பாக்குறது நமக்கு சமனாயிக்கான்னு பாக்குறது. சமன்பாடு என்ன? இல்ல. முதல்ல நம்ம காண வேண்டிய 3 பேர் என்ன? வெர்டிசஸ் உச்சிகளை காணணும், ஃபேசஸ் முகங்களை காணணும், எட்ஜஸ் என்னது விளிம்புகளை காணணும். சரியா? எண்ணுவோமா நம்ம? நானும் உங்களுக்கு அதுக்குள்ள உள்ள டீப்பா இருக்கிற விஷயத்த அதுல டொட்டுல வரைஞ்சு விடுறேன். சரியா? இப்ப இதான் இதுக்குள்ள வைக்கிற டீப் மீனிங் அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டு வடிவம் அப்படிதானே? அப்படித்தானே வீடு இருக்கும். வீடு ஒன்று இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் என்ன? இப்ப பாருங்க, இதுல இருக்கிற முதலாவது நம்ம உச்சிக்களை பார்ப்போம். அது கொஞ்சம் ஈஸி, ஃபாஸ்டா பார்த்துடலாம். அப்ப எடுத்து எல்லாரும் இதுல படத்துல இந்த உள்ள இருக்கிற விஷயத்தை டக்குன்னு வரைஞ்சிருங்க. அப்ப நமக்கு பின்பக்கம் இருக்கிறது தெரியும். ஏன்னா நமக்கு தரப்படுற படங்கள் 3D ஆப்ஜெக்ட்ல தெரிஞ்சாலும் நம்மளால ஒரு வியூல தான் பார்க்கலும், அதாவது ஒரு முகத்துல தான் அதை பார்க்கலும், பின்னுக்கு இருந்து பார்க்கல. அப்ப நம்ம அதை டொட்டுல போட்டுக்கொள்வோம். அப்ப 1 உச்சி, 2 உச்சி, 3 உச்சி, 4 உச்சி, 5 உச்சி. அதே மாதிரி அந்த பக்கம் எத்தனை ஆயிக்கும்? 1 2 3 4 5. அப்ப ஆக மொத்தம் உச்சிகள் எண்ணிக்கை எத்தனை? வெர்டிசஸ் எண்ணிக்கை 10. சரியா? ரைட். அப்ப அடுத்த முடிஞ்சு அடுத்தது முகங்களுக்கு போவோம். முகங்களை நான் சொல்லி தர மாதிரி ஓர்டருக்கு வாங்க. மேல் பக்கத்துல இருந்து ஓர்டருக்கு வாங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து சேரிடும். 1 நான் சொல்லாம யாருமே கதைக்க கூடாது, நான் தான் விட சொல்லுவேன். சரியா? முகங்களின் எண்ணிக்கை அப்படின்னா 1 வெளியாளைந்து வாரது 2, அந்த முக்கோணம் 2, இந்த பக்கம் தெரியும் அது 3, அந்த பக்கம் ஒன்று தெரியும் 4. அவ மேல் பக்கம் மொத்தம் எத்தனைக்கு? 4. தொடர்ந்து போவோம். 4 5, அந்த பக்கத்துல இருந்து வர்றது 6, கீழே ஒண்டிக்கும் அதுக்கு பேர் என்ன? 7. அடுத்தது வடியா சொல்லிட்டேன். எத்தனை? 5 6, கீழே ஒண்டிக்கு 7, நமக்கு கண்ணுக்கே தெரிகிறது 8, பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு எத்தனை? அது 9. சரியா? ரைட். அப்படின்னு சொன்னா இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம போட்டதெல்லாம் சரியான்னு பாருங்கோ. சார், முக்கோணையும் சதுரமும் ஒரு முகம் தான், ஒரு சைட்டுக்கு இது ஒரு முகம் தானே? விடைங்களம்மா? அது அந்த இன்சைட்டுக்கு இது அந்த முக்கோணியும் இந்த சதுரமும் ஒன்றெண்டலையும் கணக்கெடுக்கியது, 2 முகம் சொல்லி கணக்கெடுக்கியது. விலைங்களை நீங்க சொல்றது எப்படி? அந்த முக்கோணியும் இந்த முகங்கள், முக்கோணியும் சதுரமும், முக்கோணையும் சதுரத்தையும் ஒரு முகம் எடுக்குங்க. ஒரு முகம் தான் எடுக்கும். ஓகே, அந்த நான் அந்த மாதிரி எடுத்துட்டேன். இதுல கூட்டுருன்னு சொல்றது இது இப்ப நம்ம தனித்தனியா பார்க்கல. அது எப்படி பார்க்கல? அது தனித்தனியா பார்க்க இயலாது. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த உருவம் இணைந்த பிறகு வார உருவங்களை தான் பார்க்கணும். அப்ப இப்ப அழிச்ச பிறகு மொத்தமா நம்மகிட்ட எத்தனை ஐக்கும்? பின்னாடி உண்டு. அப்படி நம்ம முதல்ல இருந்து எண்ணும். இந்த ஃபுல் சைடும் சேர்த்து 1, அந்த ஃபுல் சைடும் சேர்த்து 2,
கீழே ஒன்று 3, இங்கால சைடு ஒன்று 4, அங்கால பக்கம் 5, 6, 7. அப்ப எத்தனை முகங்கள் இருக்கு? சாரி, விளிம்புகள். முகங்கள் எத்தனைக்கு பாப்போம். என்ன சரி 7. இதுன்னு சொன்னா ஒழுங்கா செக் பண்ணுவோமே. நம்ம சரியா பிள்ளையா செஞ்சோண்டு எது காட்டி தரும்? இது வந்து காட்டி தரும் நம்ம சரியா செஞ்சீங்கம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்தது விளிம்புகள். விளிம்புகள் பாருங்க எத்தனை இருக்கிண்டு. விளிம்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த கோட்டை என்ன எழுமா? 7. 7. ஏண்டா இது கூட்டு உருவமா நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது என்னது? ஓ, அது இது ஒரு சேருது. ஃபுல் விளிம்புன்னு சொல்றது என்ன? அது சுத்தி வரைக்கிறது தான். சுத்தி வரைக்கிற பகுதி தான் விளிம்பு. அப்ப விளிம்புகள் எண்ணிக்கை எத்தனையா வந்திக்கும் சொல்லுங்க பாப்போம். 1, 2, 3, 4, 5. அப்ப இந்த பக்கம் 5னா அந்த பக்கம் எத்தனை எந்திக்கும்? 5. 5. 5. அப்ப 5 5 10 10. 10 அங்கால 11, 12. இதெல்லாம் என்ன இல்லையா? என்னொன்னு தானே? ஓ சார். 11, 12, 13, 14, 15. அதனால சரி, இப்ப வாய்ப்பு பார்க்க போகுமா? தேங்க்யூவா. நான் தான் ஃபேஸஸை மாறி எண்ணிட்டேன் முக்கோணத்தையும் கவுண்ட் பண்ணி. இப்ப இப்ப செக் பண்ணுவோமா சரியா பிள்ளையாண்டு? சரி பிள்ளை செக் பண்ணுவோமா? சமன்பாடு சொல்லுது உச்சுக்களோட முகங்கள் எண்ணிக்கையை கூட்டுறது வந்து விளிம்புகளோட 2 கூட்டுறதுக்கு சமனம். இப்படிதான் அவர் சொல்லிக்கார். அப்ப நம்ம அந்தந்த இடத்துல அதை போடுங்க. 10 சக ஃபேஸுக்கு பதிலா 7 சமன். அங்கால எட்ஜஸுக்கு பதிலா 15 சக 2 கூட்டினா எத்தனை வரும்? இங்கேயும் 17, இங்கேயும் எத்தனை? 17. அப்ப நம்ம ஒயிலரின் ஈக்குவேஷன் படி விதி சரியா வருதா? சரியா வருதா? அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள் மேட்டர். சரியா? அடுத்தது ஓகே. அடுத்ததுல 3 படங்கள் தரப்பட்டிருக்கு. ஒரு ஆள் வாசிங்க கேள்வியே. பின்வரும் தனி உருவங்களில் தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப அவற்றை இனங்கண்டு பெயரை எழுதி அவற்றின் சுற்றளவை கணிக்குக. இந்த கோடு போட்ட என்ன அர்த்தம்? சமமண்டு 2 பக்கம். 2 பக்கமும் சமன் அர்த்தம். அடுத்த இதுல கட்டாயம் என்ன முக்கியம் பிகிலு? அழகு ரொம்ப முக்கியம். அழகு போடாட்டி இந்த இடத்துல என்னது? கேள்வி பிழை. சரியா? இது வந்து முதலாவது. அடுத்த கிளாஸுக்கு எல்லாரும் உங்களோட நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க, போயிட்டு கிளாஸ் நடக்குது நீங்களும் வாங்கட்டும், உங்களோட ஸ்கூல்ல போய் சொல்லுங்க. சரியா? இனி அவன் வராட்டி நம்ம பள்ளியா? அதுக்கு இல்ல, சொல்ல வேண்டியது யார கடமை? சரியா? சார் நான் ஒரு பிள்ளைகிட்ட சொன்னேன், அவங்க உங்க நம்பர் கேட்டாங்க, நான் கொடுக்கல. நீ கொடுக்கலையாமா? வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். கொடுக்கல தானே? கொடுத்தா அந்த பிள்ளை படிக்கும் தானே? அப்படிலாம் செய்யக்கூடாது. சரியா? யாருமே படிக்க கூடாது. நம்ம அப்படியே அழகா சொன்னா ஒரு புள்ள நம்பர் கேட்டுச்சான் கொடுக்கல. நீங்க அப்படி செய்வீங்களா பிள்ளை? நீங்க சொல்லுங்க, நீங்க அப்படி செய்வீங்களா? எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். சரியா? சரி, இப்ப கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா சுற்றளவை கணிக்க. சுற்றளவு அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொன்னா சுத்தி வந்து அதே இடத்துல சேரணும். இது 4ண்டா இதுவும் 4 சென்டிமீட்டர், இது 6ண்டா இதுவும் 6 சென்டிமீட்டர். அப்ப இங்கேருந்து மேல போங்க 6 சென்டிமீட்டர். கூட்டும் போது கட்டாயம் அழகு எழுத வேண்டிய அவசியமே இல்ல. மறுபடியும் ஒரு 6 சென்டிமீட்டர், மறுபடியும் ஒரு 4 சென்டிமீட்டர், மறுபடியும் ஆரம்ப ஸ்தானத்துக்கு வந்துட்டோம் 4. கூட்டினா எத்தனை? 6 6 12, 4 4 8, 12 8 20 சென்டிமீட்டர். சரியா? இப்ப பாருங்க முக்கோணம் ஒன்றுக்குள்ள விளங்கல. யாரும் கூப்பிட்டீங்களா?
முக்கோணம் ஒன்றுக்குள்ள எல்லாமே எத்தனை பகையா இருக்கு? 60 பகை. அப்படின்னா இந்த முக்கோணத்துக்கு பேர் என்ன? செங்கோண முக்கோணம். வெரி குட். யாரா படிச்சேன் நீ? முக்கோணி. சமபக்க முக்கோணி. அப்படின்னா எல்லா பக்கமும் எப்படி இருந்திக்கும்? சமனா இருந்திக்கும். அப்ப சுற்றளவு வந்து நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 7 7 7. அப்ப 7 சக 7 சக 7 கூட்டினா 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர். சரியா? அடுத்த சுற்றளவு இது 6ண்டா இங்க நினைக்கிற இதுவும் 6 சென்டிமீட்டர். இப்படி போடுற இந்த குறிக்கு பேர் என்ன? இந்த முக்கோணம் போட்டிருக்கு தானே, அதுல பேர் என்ன? சரி, முக்கோணம் அம்புக்குறி. சமாந்தரம். சொல்லுங்க. சமாந்தரம். சரி, நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்கே வருவோம். 10 6 7 6 கூட்டினா எத்தனை வருது? 12 19 19 29. சரியா சொல்றது? ரைட். 29 சென்டிமீட்டர். சரியா? அடுத்த கிளாஸ் வரும்போது, அடுத்த கிளாஸ் உங்களுக்கு அடுத்த கிழமைக்கா எல்லாருக்கும்? ஏன்னா பெருநாள் கிழமை எல்லாருக்கும் லீவு. அதுக்கு அந்த கிழமையிலேயே உங்களுக்கு நாங்க வந்து குரூப்ல லிங்க் போடுவோம். அடுத்து என்னோட ஸ்டேட்டஸ்லயும் லிங்க் வரும். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விட்டு 8ஆம் ஆண்டாக்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வகுப்புல 30 பேர் எட் பண்ணலாம் தானே? ஒரு நம்பர் இருக்கு தானே எல்லாரையும்? ஈகே. அப்ப நீங்க 30 பேர் எட் பண்ணாலே எவ்வளவு நம்பர் வரும் சொல்லுங்க? 1200 பேரும் உங்களோட வகுப்புல நீங்க எட் பண்ணி விட்டுலாம். சரியா? ஸோ கட்டாயம் என்ன செய்யுங்க, நான் குரூப் திறந்த பிறகு எல்லாரும் உங்களோட வகுப்புல இருக்கிறாங்களே அப்படியே அந்த ஒரு தனிப்பட்ட குரூப்லையும் எட் பண்ணி விடுங்க. அதெல்லாம் லிங்க் இனி வரும். சரிதானே? அதோட சேர்த்து இனிய அட்வான்ஸ் பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா பெருநாளை கொண்டாடுங்கோ. கவனமா போங்கோ. நீர்நிலைகள்ல ட்ரிப்புன்னு சொல்லி போறதோட நியூஸ்ல வந்துடாம கவனமா குளிச்சுட்டு கவனமா ஊடுகளுக்கு வந்து சேருங்க. மைக்கெல்லாம் ஓகே தானே? எல்லாருக்கும் கிளியரா இருக்கு? போட் கிளியர், மைக்கெல்லாம் கிளியர். நம்ம இதோட இதை முடிச்சுக்கொள்ளும். குட் நைட். குட் நைட். எல்லாரும் சாப்பிட்டு போட்டு நெத்தா கொள்ளுங்கோ. டாடா, பை பாய். பாய் பாய். பாரக்கல்லா பாரக்கல்லா. சரி சரி. சார் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். பாரக்கல்லா. சார் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லா அம்மாக்குள்ள. சார் நான் யூடியூப்ல அடிச்சு பாக்குறேன். அப்படி வராட்டி உங்களுக்கு கேட்டா நீங்க தருவீங்களா? மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த அட்மின் சொல்லி குரூப்ல மெசேஜ் வருது, அந்த ராத்தாக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. சரியா? சார் ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லா.